பரிசுத்த மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரம அழைப்பு நம்ம இப்போ போட்டிருக்கிற வசனத்தில் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்புன்னு ஒரு அழைப்பு இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ அழைப்பு இருக்குது. திருமண அழைப்பு, பிறந்தநாள் வைபவ அழைப்பு, காது குத்து அழைப்பு, சில வீடுகளில் மரணம் ஏற்படுகிற பொழுது துக்க அழைப்புகள், இன்னும் சில இடங்களில் நடக்கக்கூடிய சில கூட்டங்களுக்கு அழைப்பு, கட்சி மீட்டிங்கள், ஆன்மீக மதவாத கூட்டங்களுக்கு அழைப்புகள், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். சில விதமான பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டு அதுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். ஆனால் ஒரு அழைப்புக்கு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது பரம அழைப்பு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா அழைப்புக்கும் விருந்து சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஓடுவாங்க, அதுக்கு எதிர்ப்பு இருக்காது. உலகத்தில் பலவித அழைப்பு இருக்குது. கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் ஓடி போய் கலந்துக்கிறாங்க, அதில் நசுங்கி சாகுறாங்க, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் பரம அழைப்பு இருக்குது பாருங்கள் இந்த வசனத்தில். இந்த பரம அழைப்பை பற்றி சிந்திக்கவே முடியாதபடி சாத்தான் ஜனங்களை தொல்லை பண்ணுவான். இந்த பரம அழைப்பை கொடுக்குறவங்க எல்லாம் மிரட்டுவாங்க, நீ எதையும் மாத்திரம்பாங்க. இந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களாக நாம் இருக்கிறோம்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த பரம அழைப்பை பெற்றுக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளில் இந்த பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஓய்வு நாளில், இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் கர்த்தர் ஆனந்த சந்தோஷத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரர்களாக தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். நாம் பாக்கியவான்கள். இன்னைக்கு அநேகருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுது இந்த அழைப்பை அசட்டை பண்ணி தள்ளிடுறாங்க, அவிசுவாசமாக இருக்கிறாங்க. இந்த அழைப்பின் மேலே ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. இந்த அழைக்கிறவங்கள அடித்து விரட்டுற காரியங்கள்லாம் நாட்களில் நடக்குது. ஆனால் இந்த பரம அழைப்பை ஏன் தள்ளிவிட்டோன்னு சொல்லி பிற்காலங்களில் இந்த ஆத்துமாக்கள் வேதனைப்படக்கூடிய நாட்களும் உண்டு. இந்த பரம அழைப்புக்கு நமக்கு கர்த்தர் பங்கு கொடுத்துருக்கிறார். நம்ம பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம அழைத்ததும் இல்லாமல் அதுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக்கியும் அந்த பரம ராஜ்யத்தை அனைவருக்கு சொல்லும்படியான ஒரு பெரிய கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறார். எல்லாரும் சொல்ல முடியாது, பரம ராஜ்யத்தை குறித்து போய் எல்லா இடங்களையும் சொல்வதற்கு முடியாது. இன்றைக்கி வெறும் வார்த்தையால் சில நோட்டீஸ்களை கொடுக்கறதுனால பரமராஜ்யத்துடைய அழைப்புகள் நிறைவேறி விடாது. நிறைய ஜெபித்து, நிறைய தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, தேவனாலே நம்ம உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு புது ரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நன்கு ஜெபித்து கர்த்தருடைய பலத்தில் போய் இந்த பரம அழைப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள். தடை செய்கிற எவனும் இருக்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் நிரம்பி, தேவ மகிமையில் நிரம்பி நீங்கள் கடந்து சென்று கூட்டங்களில் ஜனங்கள் மத்தியில் இந்த பரம அழைப்பை சொல்லி பாருங்கள். யோவான் ஸ்நானகன் இந்த பரம அழைப்பை கொடுக்கின்ற பொழுது எல்லாரும் ஓடி வந்தாங்க. பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 காரணம் என்ன? தேவ மகிமை, தேவ பிரசன்னம். மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். மனுஷ பலத்தினாலே சாதிக்க முடியாது, தேவனுடைய வல்லமையினாலே நாம் சாதிக்க முடியும். மனுஷனுடைய கிரியைகளினாலே சாதிக்க முடியாது, தேவனுடைய அற்புதங்களினாலே சாதிக்க முடியும். தேவ சித்தத்தினாலே சாதிக்க முடியும். தேவ மகிமின் பிரசன்னம் இறங்கி கிரியை செய்கிற பொழுது எல்லா எதிர்ப்புகளும் முறியடிக்கப்பட்டு தேவ நாமம் மகிமைப்படும். பரம அழைப்பு மிக விசேஷமான ஒரு பரம அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் அந்த வீட்டை விட கனப்படுத்தப்படுகிறவன். சிருஷ்டிப்பின் தேவன் தம்முடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். பூமியை உண்டாக்கி அந்த பூமியை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார். வானங்களையும் பூமியும் உண்டாவதற்கு முன்பதாகவே வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து ஒழிந்து போவதில்லை. ஏன்னால் அந்த இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையாலே எல்லாமே உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, செயல்படுகிறது, இயங்குகிறது. எல்லாவற்றையும் இயக்குகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை, தெய்வத்துடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து
பரம அழைப்பை உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். என்றும் நித்தியமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன காரியங்களுக்கெல்லாம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறோம். என்ன செய்வது, எதிர்காலத்தை குறித்து கவலை, நாளைக்கு என்ன செய்கிறதுங்கிற போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த மனிதன்லேருந்து மரிக்கிற நேரம் வரைக்கும் அவன் போராட்டத்தில் தான் இருக்கிறான். எந்த மனிதனுக்கும் போராட்டம் இல்லாமல் இல்லை. அநேகர் நான் பார்த்துருக்கேன், வெளியில் சந்தோஷமாக இருக்கிறது போல் ரொம்ப வேஷம் கட்டுவாங்க, பெருசாக வேஷம் பண்ணுவாங்க. நான் பெரிய வேலையில் இருக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் பெரிய பணக்காரன்லாம் சொல்லி வேஷம் கட்டுற மனிதரெல்லாம் பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி இருக்குது. அவங்க செயற்கையான மகிழ்ச்சி ஏற்படுத்திக்குவாங்க. சில பேர் செயற்கையான கனத்தை தங்களுக்கு உண்டாக்கிக்குவாங்க. தாங்களே தங்கை குறித்து பெருமையாக பல பேரிடத்தில் உட்காந்து பேசுகிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். தனக்குத்தானே பேசி ஒரு 4 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்து தன்னை குறித்து பேசி தனக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தனக்கு சுய திருப்தியை ஏற்படுத்தி கொள்கிற மக்கள் நான் பார்த்துருக்குறேன். டெம்பரவரி. அவன் அந்த டீயை குடிச்சிட்டு போனதுக்கப்புறமே நம்மளை மறந்துடுவான். ஆனால் இந்த பரம ராஜ்யத்தில் இருக்கிற ஹானர் இருக்குது பாருங்கள், ஒரு கனம் வெளியேற பெற்றது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற கனம் ஒரு மனிதனுக்கு வெளியேற பெற்றது. கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனை அவர் கனப்படுத்துவது. சர்வ சிருஷ்டிப்பின் தேவன் நம்மை சரீரத்தை மண்ணிலே உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக எடுத்து ஆவி என்கிற சிந்தனை மண்டலங்களை எல்லாம் கொடுத்து நம்மை எடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நம்ம கனப்படுத்தி இருக்கிறார், ப்ளஸ் இன்னமும் கனப்படுத்துகிறார். அந்த பரம அழைப்பில் உங்களுடைய சிந்தனை பூரா எங்கே இருக்கணும்னு சொன்னால் அந்த பரம ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும். என்ன வேலைக்கு போகிறது, என்ன சம்பாதிக்கிறது, எல்லோரும் போல் எப்போ வீடு கட்டுறது, கார் வாங்குறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பெரிய மனுஷன் அந்த பூமியில் இருப்பது, எல்லாரும் நம்மை பார்க்க முடியாது எப்படி நம்ம வாழ்ந்து சுகித்திருப்பதுங்கிற சிந்தனையை விட பரம ராஜ்யம் என்பது நித்தியமானது, நிரந்தரமானது, நிலையானது. அதில் நாம் எப்பொழுதும் இருப்பதற்கு, அங்கு நாம் சௌக்கியமாக இருப்பதற்கு என்ன சிந்திக்கலாம், என்ன செய்யலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசிக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ எப்பொழுதுமே அந்த கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம போய் அங்கே இருந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்க போகிறோம். இந்த வேத வசனங்களை நல்லா வாசிக்கும். இந்த வார்த்தை தான் இயேசு. இப்போ இந்த வார்த்தையானவரோடவே போய் நம்ம இருக்க போகிறோம். இந்த பரம அழைப்பு அதுதான். பரலோக ராஜ்யங்கிறது என்ன, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவரோடே இருக்க போகிறோம், கர்த்தரோடு இருக்க போகிறோம், கோடிக்கணக்கான தூதர்களோடு இருக்க போகிறோம், நித்தியமாக இருக்க போகிறோம். இந்த பரம ராஜ்யத்தை குறித்து ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது சந்தோஷமாக நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது கேட்பதற்கு ஜனங்க கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க, ஆர்வம் குறைவாக இருக்குது. ஆனால் இந்த நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யம், இந்த பரம ராஜ்யம் உங்களை அழைக்கிறது. என்றும் சுகமாய் நித்தியமாய் கர்த்தரோடு வாழ்வதற்கு உங்களை அழைக்கிறது இந்த பரம அழைப்பு. இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த பரம அழைப்பை எல்லா மக்களுக்கும் சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் செயல்படுகிற பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். மாத்திரமல்ல, நம்மையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்மை கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே கூட இந்த பரம அழைப்பை குறித்து நாம் தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் நன்றி செலுத்தி துதிப்போம். அவருடைய கிருபையும் தயவும் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.